41 எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 41:17 வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானித்து நம்ம நிறைவு செய்வோம். நம்முடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி, ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, அவர்கள் நாவுகள் தாகத்தினாலே வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரணத்தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் திகைக்கும் போது கொல்லும் பொழுதெல்லாம் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கைவிடாது இருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் சொல்லுங்க, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி வரும் பொழுது அவளுக்கு முன்பதாக செங்கடல் நின்றுச்சு. இங்கிட்டு ஒரு பக்கம் பார்வோனுடைய படைகள் எதுக்க வருது. ஆகவே எங்கிட்டும் ஓட முடியாத அளவுக்கு சூழ்ந்த நேரத்தில் ஒரே ஒரு வழி, அவங்களுக்கு முன்பதாக இருக்கிற சமுத்திரமே அல்லாம வேற ஒன்றும் இல்லை. இது நம்முடைய பார்வைக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். கடல் விழுந்து சாக முடியும், அது அப்படித்தான் அவங்களுடைய எண்ணங்கள் இருந்துச்சு. ஏன்னா அப்படித்தான் சொன்னாங்க, மோசே எகிப்தில் பிரேத குழியில்னு சொல்லியா எங்களுக்கு கொண்டு வந்து, நாங்கள் அவங்களுக்கு வேலை செய்ய சும்மா எங்களை விட சொல்லலையா, இப்படி வந்துட்டீங்க. செங்கடல்ல இருக்கு, செங்கடல் இருக்குன்னு உனக்கும் தெரியும், உன்னை செங்கடலுக்கு அழைச்சு வந்த ஆண்டவருக்கும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கதறினா, எல்லாரும் பயந்தாங்க. எதிரிகள் நினைச்சாங்க இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு, ஒட்டு மொத்தமாகவே எல்லாத்துக்கும் சமாதி வச்சிடலாம் என்று சொல்லி. ஆனா அவனுடைய திட்டமும் வாய்க்கல, பயந்து போறவங்க திட்டமும் வாய்க்கல. மோசேட்டு சொன்னார், நீ என்று முறையிடுவது என்ன? சமுத்திரத்தை பிளந்து விடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் திகைக்கும் பொழுதெல்லாம் தேவன் நமக்கு வழி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த மே மாதத்துல கர்த்தர் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் தேவன் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அங்கே இந்த 17வது வசனத்தினுடைய தலைப்பும் சரி, அதில் இடப்பட்ட காரியத்திலும் சரி, நாவு தாகத்துல வரலத்தக்கதானே அப்படிப்பட்ட வறட்சியான காலத்துல நாம் காலை எடுத்து வைத்தாலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு முடிவில் செழுமையை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 2வது வரியில் அவர் அங்க சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா நாம் கேட்கறதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்னால் அவர் நம்மை கரம் பிடிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில நம்ம யாரெல்லாம் நம்மளை கரம் பிடிப்பாங்கன்னு நீங்க கையை நீட்டினீங்களோ அவங்க உங்க கையை தட்டி விட்டு கூட விட்டுட்டு போகலாம். எல்லாம் செழிப்பா இருக்கும்போது கையை பிடிச்சி நடக்கலாம். ஏதோ ஒரு காரணங்கள் வரும்போது நம்ம கையை அவங்க உதறி விட்டு கூட போகலாம், அல்லது நாம் மற்றவருடைய கைகளை உதறி விட்டு கூட வரலாம். உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க, கர்த்தர் ஒரு மனிதனை கரம் பிடிப்பாரே, ஆனால் அவர் கரத்தை விட்டு ஒருவரும் தட்ட முடியாது. தேவனும் நம்ம கரத்தை விடாது இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல அன்பு காட்ட உலகத்தில் யாரும் இல்லை. நம்ம தேவனை போல நமக்காக வைராக்கியம் காமிக்கிறதுக்கும் உலகத்தில் யாரும் இல்லை. அவைகளை வேதங்களை வாசிக்கும் போது அதனுடைய தன்மையில் நம்ம காண முடியும். குறிப்பாக நீங்க பார்ப்பீர்களானா மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், அதுல 25வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை நீங்க வாசிப்பீர்களானால், குறிப்பாக 30, 31, 32 வாசிங்க பார்ப்போம். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று சொல்லி பேதுரு அவரை கூப்பிட்டார். இயேசு கையை நீட்டி, ஏசப்பா உடனே அவனை கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. காற்று என்ன செஞ்சது? அமர்ந்தது. அப்ப படகுல ஏறும் மட்டும் காற்று அடிச்சது. சொல்லுங்க, படகுல ஏறும் மற்றும் காற்று அமர்ந்த பிறகு படகுல ஏறினாங்கமா இருக்கு. இது வசனம் ஆண்டவருடைய அற்புதமான, அதாவது உண்மையிலே இந்த நமக்கு மத்தேயுவுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கும். ஏன்னா மத்தேயு அங்க இருந்தார். சொல்லுங்க, மத்தேயு செஞ்சாரு,
அந்த படகுல இருந்ததுல மத்தையும் ஒரு நபர் இறந்தார். ஆகவே வேதத்தை உள்ளபடியே ஆவியானுடைய ஏவுதல்னால அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. நம்ம இப்போ சாப்பிட்ட சாப்பாடு அப்புறம் கேட்டால் மறந்து போகுது நம்ம அறிவு. ஆனா அவர்களோ அத்தனை ஆண்டுகள் அவர்களை பின்பற்றி வந்தாலும் கூட அவர் மரித்த பிறகு உடனே எழுதலை. ஆனால் அவர் மரித்து 10-30 வருஷங்களுக்கு பிறகுதான் வேதமே என்ன செய்யப்படுது, எழுதப்படுது. கிட்டத்தட்ட 62, 64, 66, 68 இப்படிப்பட்ட காலங்களில் தான் வேதமே எழுதப்பட்டுச்சு. இயேசுநாதர் 30லேயே காலமாயிட்டார், சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆனாலும் 30 வருடங்கள் ஆனாலும் 33 வருடங்கள் ஆனாலும் அந்த சம்பவங்களும் ஒன்றும் அவர்களுக்கு மறக்காதபடி ஆவியானவர் சரியாக கோர்த்து நம்மை அற்புதமாக நடத்துகிற தேவனா இருக்கிறார். இங்க நாம் பார்க்கும்போது 4ஆம் சாமத்துல படகு கடல்ல மூழ்கக்கூடிய சூழ்நிலையில காற்றும் கடலும் அவர்களை அலக்கழித்து, எந்த கடல் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இருந்துச்சோ, எந்த கடல் அவங்களுக்கு ஜீவனுக்கு எதுவாக இருந்துச்சோ, அதே கடல் அவர்களை மூழ்கி போகிறதுக்கு எதுவான சூழ்நிலை இருந்த பொழுதுதான் கர்த்தர் அதன் மீது நடந்து வருகிறார். தன்னுடைய பிள்ளைகளுடைய பதட்டத்தை அறிந்து கர்த்தராகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர்களுக்காக சமுத்திரத்தில் நடந்து வருகிறார். முதல் பிரயாணத்துல இஸ்ரவேலுடைய பிரயாணங்கள்ல எந்த சமுத்திரம் தடையா இருந்துச்சோ அந்த சமுத்திரத்தை கிழிச்சு, அந்த சமுத்திரத்தை ஒதுக்கி விட்டு, அந்த சமுத்திரத்தின் தரையில நடத்தி கூப்பிட்டு வந்தவர் தான் இங்க சமுத்திரத்துக்கு மேலாக நடந்து வருகிறார். நமக்கு அலையை கண்டாலும் செத்து போவோமோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம். ஆனா அலையை கிழிச்சிட்டு அந்த தரையில நடத்தி வந்த ஆண்டவர் அந்த அலைகளுக்கு மேலாக நடந்து வருகிறார். நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். ஹல்லேலூயா. நான் அவர்களை நடத்துவேன், நான் அவர்களை ஆதரிப்பேன். ஆகவே பேதுரு இங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்களானா நானும் நடந்து வரட்டும் வா. அதுல உனக்கு சந்தேகம், நீங்களானா அதுல உனக்கு சந்தேகம் வா. ஆகவே அவரும் அதே காற்று, இன்னும் காற்று அமரல. ஏசுநாதரை பார்த்த உடனே காற்று ஒன்றும் அமரல. காற்று காற்றாத்தான் இருக்கு, அலையாத்தான் இருக்கிறார். அது மேலதான் அவர் நடந்து வருகிறார். காற்று அமர்ந்து கடல் அமர்ந்து நம்ம மாறி ஒரு கம்மா மாதிரி இருந்து அதுக்கு மேல அவர் நடக்கல. அது கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அது ஒன்று கச்சானுக்கு பார்த்திங்கன்னா கடல், நம்ம இங்கே வீட்டில் இருந்தாலும் சத்தம் இங்கே கேட்கும், அங்கே கடலுடைய இடத்துல என்ன செய்யும், இங்கே கேட்கும். இதுவே புயலாக இருந்தால், இதுவே பெரிய ஆக்ரோஷமாக இருந்தால் மரத்த குலை என்ன எங்கேனாலும் கேட்கும். அதுவே மீறி வரும்னா உலகத்தை அழிச்சு போட்டு. ஏன்னா இந்த பூமியை விட 3 மடங்கு அதிகம் சமுத்திரம் தான். தேவனுக்கு அதையும் செய்ய முடியும். ஆனால் இறக்கமுள்ள ஆண்டவர் அதையும் கதவு போட்டு பாதுகாத்துட்டு இருக்கார். எப்பா என் பிள்ளை அழிச்சு அதன்னு சொல்லி நான் சொல்லாம வராதுன்னு சொல்லி அதையும் என்ன செஞ்சிருக்கிறார், நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அப்போ அந்த அலைகளுக்கு மேலதான் பேதுரு நடக்கிறார். அந்த அலைகளுக்கு மேலே கர்த்தர் நடந்தார். பேதுருவும் என்ன செய்யறார், கர்த்தரை பார்த்தவனமா நடக்கிறார். ஆனா அவருடைய காதுல அந்த இரைச்சல் சத்தம் கேட்ட பொழுது அவர் அங்க அவிசுவாசப்பட்டு அவர் கடல்ல மூழ்கும் போது, ஆண்டவரே காப்பாத்துன்னு சொன்ன உடனே ஏசப்பார் கையை பிடிச்சு தூக்குறார். நான் இங்க என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நான் திகைச்சு போன வசனம் என்ன கேட்டா, அந்த 32வது வசனத்துல நான் திகைச்சு போயிட்டேன். ஏன்னா நாங்க சமுத்திரத்துல தொழில் செய்தவர்கள், பல வருஷங்கள் தொழில் செஞ்சிருக்கிறோம். அதனால சமுத்திரத்தினுடைய அனுபவங்கள் ஓரளவு எங்களுக்கு தெரியும். ஆனா இங்க பார்க்கிறோம், அவர்கள் படகுல ஏறின உடனே புயலும் காற்றும் அமர்ந்தது. கரங்களை தட்டி காத்து அந்த மயப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளா ஒரு யோகம் பண்ணி ஆண்டவரை பார்த்த உடனே காற்றும் கடலாம் வந்துட்டு, அப்படிலாம் வசனம் இல்லை. சூழ்நிலை தான். ஆனா வனாந்தரத்திலையும் நடத்த வல்லவர், சமுத்திரத்திலையும் நடத்த வல்லவர். சமுத்திரம் போன்ற பிரச்சனைகள், பயமுறுத்தக்கூடிய சம்பவங்கள் 1000 இருந்தாலும் அதுலயும் கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் இஸ்ரவேலுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்றைக்கு அந்த வசனத்தை நம்புற அல்லது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற நம்மையும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கார். இந்த காலையில் அவர் முகத்தை தேடி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை அவர் கைவிடாது இருப்பாராக. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, நாம் சேவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய பண்பு என்ன,
அல்லது அவருடைய வல்லமை என்ன என்பதை நீங்க வாசிப்பில் ஆனால் திகைச்சு போய் விடுவீங்க. ஒரு வசனத்தை பாருங்களேன். எபிரேயருக்கு எழுதிய நிருபம், எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சிம்பிளான வார்த்தையா இருக்கு. ஆனா அந்த வார்த்தையில அடங்கி இருக்கிற பொக்கிஷத்தை நம்மளால விவரிக்க முடியாது. அவ்வளவு பொக்கிஷத்தை தேவன் வைத்திருக்கிற. வாசகம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அந்த வசனத்தை வாசி, திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பதான் நமக்குள்ள எலும்பு நரம்புக்குள்ள கர்த்தருடைய வசனம் உள்ள ஓடும். சரி, வாசிப்போமா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறதாக ஆய்க்கோ நீங்க சொல்லுகிறார். நேற்று கடந்து போயிட்டு சொல்லுங்க. நேற்று என்ன செஞ்சிருச்சு? இனி கடந்து போன நேற்று வராது. ஒருவேளை வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை கூட வரலாம். ஆனா வரலாற்றுல அது போனதுதான். அது என்ன செஞ்சது? போனதுதான். ஆனா போன காலத்திலையும் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. போன காலத்திலையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? சொல்லுங்க. நேற்றும் நடத்தினார். இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம்? வாசிங்க. நேற்றும் இன்றும், இன்றைக்கு இந்த புதன்கிழமை இந்த 1ஆம் தேதியிலும் தேவன் நம்மை நடத்த வல்லவரார். ஆமென். அது நேற்று என்பது பழைய ஏற்பாடுன்னு வைங்களேன். பழைய ஏற்பாட்டில் ஆதாம்ல தொடங்கி அப்படியே போகட்டுமே, ஆதாமு கீழே போகட்டுமே, இயேசு கிறிஸ்து வரையில் வரட்டுமே, அந்த காலங்களிலும் தேவன் நடத்தினார். இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துக்குள்ளாக இன்று அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் நம்மை நடத்த போதுமானவர். இன்றைக்கும் நம்ம கைவிடாதவராக இருக்கிறார். நான் இஸ்ரவேலுக்கு நான் பொய் சொல்லேன், அல்லது நான் மனமாற ஒரு மனுஷனும் அல்ல, சொல்லி செய்யாது இருக்கிற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். அவருடைய நாமம் எவ்வளவு உயர்ந்த நாமம்! அதனால நேற்று கடந்த காலத்துக்கும் அவர் எனக்கு தேவனா இருந்தார். அல்லது கடந்த காலங்களில் உங்களுடைய பிதாக்களை பாருங்களேன், அவங்களுக்கும் அவர் தேவனாக இருந்தார். அவன் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டானோ கூப்பிடவே கர்த்தர் அவனுக்கும் தேவனா இருந்தார். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு உங்களுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். இந்த நாளையும் நம்முடைய களஞ்சியங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த நாட்களிலும் ஆபத்துக்களுக்கும் அநியாயங்களுக்கும் விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். அதே வசனத்துல பாத்தீங்கன்னா, நாளை, நேற்று, சொல்லுங்க, இன்று, நாளை, அது உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் காலங்களாக அது இருந்தாலும், பேரப்பிள்ளைகளுடைய காலங்களாக இருந்தாலும் கூட அங்கேயும் நம்முடைய தேவனா இருக்கிறார். எசேக்கியா வியாதிப்பட்ட பொழுது அவனுடைய உள்ளமே உடைஞ்சு போயிடுச்சு. சிங்காசனத்துக்கு அடுத்த ஆள் இல்லை. ஆண்டவர் சொன்னார், தாவீதுக்கு சிங்காசனத்துல உனக்கு சந்ததி இல்லாமல் போவதில்லைன்னு சொல்லிட்டார். இப்ப அவன் தான் இருக்கிறான். அவனுக்கும் குழந்தை இல்லை, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, மறைச்சிட்டா போச்சு. நோயினால, வியாதினால, கேன்சர் வியாதினால அலமோதப்பட்டு கொண்டிருக்கிறான் பிளவுனால. ஆனா சர்வ வல்லமுள்ள தேவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாய் உத்தமனாய் இருந்தேன் என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான். ஆண்டவருக்கு தெரியும் எசேக்கியா உத்தமன் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆமன் சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நானும் தகப்பனாய தாவீது நிமித்தம் நான் இறங்க. தாவீது காலம் எங்க இருக்கு, எசேக்கியா காலம் எங்க இருக்கு? 6 தலைமுறை கடந்து போயிடுச்சு பாருங்க. ஆனாலும் தாம் சொன்னார் பார்த்தீங்களா, நேற்று சொன்னார் பார்த்தீங்களா? பக்தனாய தாவீதுக்கு நேற்று சொன்னார், இன்றைக்கு அவர் எசேக்கியாவுக்கு சொல்லுகிறார். ஸோ பின்காலங்களில் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் சேர்த்து சொல்கிறார், நாளை தினத்துக்கும் நான் தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று தினத்திலே ஊழியத்துக்கு அனுப்பும் போது ஆண்டவர் சொன்னார், நீ ஒண்ணு கொண்டு போக வேண்டாம் சாமி, நீ வாஸ்திரம் கொண்டு போக வேண்டாம், ஒண்ணு கொண்டு போக வேண்டாம், காசு கொண்டு போக வேண்டாம், ஒண்ணு கொண்டு போக வேண்டாம், நீ போ, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கி. ஆனா இன்றைக்கு அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக, சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாய்
கஷ்டமணி தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னால கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது குறை இருந்துச்சாப்பா, நான் உங்களை சும்மா அனுப்புனனே, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சான்னு கேட்டபோது அப்போஸ்தலர் சொன்னாங்க, இல்ல ஆண்டவரே, ஒரு குறையும் இல்லை. இன்றைக்கு நடத்த போதுமானவர்கள். நாளைக்கு இந்த அப்போஸ்தலர்கள் கடந்து சென்று உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை சொல்ல போறாங்க. அவங்க சுவிசேஷத்துக்கு முன்பதாய் ராஜாக்களுடைய இடுப்பு கட்டுகளும் தவழ்ந்து விடும். தேவன் அந்த காரியத்தை செய்தாரு. எவ்வளவு தேவனா இருக்கிறார். சிம்பிளா இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாதுன்னு வாசிக்கிறோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்துக்கு அளவே கிடையாது. தேவன் பெரியவரா இருக்கிறார். நான் நேற்று ஒரு சாட்சியை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒருவர் அவர் அந்த பாஸ்டர் இடத்துல கேட்கிறார், உங்களுக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்ததுன்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் என் தகப்பன் இடத்துல கற்றுக்கொண்டேன்னு சொல்லி. அப்படியா? அப்படின்னா உங்க அப்பா பத்தி சொல்லுங்களேன்னு சொல்லி. அவர் சொல்லுகிறார், நான் இன்ஜினியரிங்கு படிச்சுட்டு இருந்தாராம். அவர் படிச்சுட்டு இருக்கும்போது அன்றைக்கு அவங்க அப்பா வந்திருக்கிறாரு. என்ன தம்பி காலைல 10 மணி ஆச்சு, என்ன தம்பி காலைல போகலையான்னு சொல்லி. இல்லை டேடி போகலை. ஏன்? இன்னைக்கு லாஸ்ட் நாள் டேடி, இன்னைக்கு பணம் கட்டணும். சரி, எவ்வளவு கட்டணும்? 83,000 கட்டணும் அப்படின்னு சொல்லி. கட்டிடுவோம் இன்னைக்கு அப்படின்னு சொன்னாராம். காலையிலேயே இன்னைக்கு நம்ம அப்பாவை சோதிக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணிக்காருன்னா, வீட்டில் இருந்த பாஸ்புக் இருக்குல்லையே, பேங்க் புக்கெல்லாம் எடுத்து பார்த்து ஹீரோக்களை எல்லாம் சுற்றிக்கிட்டு பார்த்து எங்கேயுமே பணம் இல்லை. பாஸ்புக்கில் மட்டும் ஒரு 3,500 கடந்திருக்கு. சரி, அப்பாவுடைய கையில் இப்போ என்ன இருக்கு? 3,500 தான் இருக்கு. ஆனால் தேவை எவ்வளவு? 83. எனக்கே கொஞ்சம் வாரி போட்டுருச்சு. அப்போ சொன்னார், கொடுத்துருவோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. சரி கொடுத்துருவோம், பார்ப்போம் இன்னைக்கு அப்பா பெருசா பேசிட்டு இருக்கா இல்லை பாப்பா அப்படின்னு பார்த்தா, கொடுத்துருவோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாராம். உள்ள போய் பார்த்துட்டே இருக்காராம். சரி, என்ன பணத்துக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா, போய் கொஞ்சம் நேரத்துக்குள்ள ஒரு மனிதன் வந்தானா, 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்தாப்பிலையா. வாங்கிட்டு வந்து, இதை உங்களுக்கு போகணும், ஆண்டு கொடுத்துட்டு போச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு, ஒரு சிறிய காணிக்க ஆண்டு கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு கவரை கொடுத்துட்டு போயிருக்கு. இதை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து, நான் திண்டுக்கலுக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தேன், ஆண்டவர் இறங்கி உங்களை பார்க்க சொன்னாருன்னு சொல்லி அவர் ஒரு கவரை கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா 12 மணிக்குள்ள ஒரு 3 பேர் 3 கவரை வந்து கொடுத்துட்டு போனா, அப்புறம் அப்பா சொல்றாங்க, என்ன தம்பி கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி. தம்பி கிளம்பிட்டியா காலேஜுக்கு? பணத்தை கழிட்டு வந்துரு. பார்த்தா அவருடைய தொகை 83,000 அப்படி. கரணத்திலே கதுமைப்படுத்த ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு நீர் நடத்த போதுமானவரா இருக்கிறீர். பிரைஸ்லா. எங்க பிள்ளையோட திருமணங்களை நடத்துறதுக்கு நீர் போதுமான இருக்கிறீர். அதனால வர எதையும் நீ சிந்திக்க விட்டுறாதே ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சமுத்திரத்துக்கு மேல நடந்து வந்த ஆண்டவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். முழங்கால் படிடுமா, இங்க நம்ம ஜெபம் பண்ணோம். நம்முடைய கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஏராளமா தியானிக்கின்றது இருக்கு. நமக்கு சமயம் இல்லாதபடினாலே நான் இங்கே நிறைவு செய்கிற தேவனாக நான் நிறைவு செய்கிறேன். அவர் நேற்றும் எனக்கு அவர்தான் தேவன், இன்றைக்கும் எனக்கு அவர்தான் தேவன். என் பின் சந்ததியை நான் ஒருவேளை காணாத அளவுக்கு என்னுடைய ஆயுள் காலங்கள் கடந்து சென்றாலும், என் பேரே என் பின் சந்ததிக்கு தெரியாத அளவுக்கு போனாலும் கூட அவர்களுக்கும் அவர் தேவனாக இருக்கிறவராக இருக்கிறார். பக்தனாகிய எசேக்கியாவுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த தேசத்துக்கு ஆதரவாக இருப்பேன். ஒரு ஆயுசு நாட்கள்ல 15 வருஷங்களை நான் கூட்டி கொடுப்பேன். 15 வருஷம் கூட்டி கொடுத்ததுனாலதான் கர்த்தர் மனாசே என்கிற ஒரு மகனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். பின் நாட்கள்ல அதே சந்ததியில யோசியா என்கிற ஒரு சிறந்த ஒரு அரசனையும் கர்த்தர் எழுப்பினார். பின் சந்ததியில கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் அங்கே வேரூற்று துளிர்க்க தேவன் அனுக்கிரகம் செய்தார். கர்த்தரை போல வாக்குள்ள தேவன் யாருமே இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவரே, கை உயர்த்துங்க. எல்லாரும் வலது கையை உயர்த்துங்க. சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை கைவிடாதிருப்பார். இஸ்ரவேலின் தேவனா 3 தடவை சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை கைவிடாதிருப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை கைவிடாதிருப்பார்.
ஷகமர மதுரபர சந்தர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கால வேளையில் உம்முடைய சபையை, உங்க மக்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சமுத்திரங்கள் கொந்தளித்தாலும் கூட சமுத்திரத்தின் மேலே நடந்து வந்து தமது ஊழியக்காரனை கரம் பிடித்து தூக்குன ஆண்டவர், இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எபிரேய ஆக்கியோன் சொன்னது போல, என் வாழ்க்கையில நேற்றுக்கு தேவனா இருந்தீங்க, இன்றைக்கும் தேவனா இருக்கிறீங்க, நாளைக்கும் என் சந்ததிக்கு நீங்க தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. வந்த ஒவ்வொரு மகளை ஆசீர்வதிங்க. இவங்களுடைய பலவீனங்கள், இவருடைய சோர்வுகள், இவருடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு தேவனாக இருந்து நீங்க நடத்தும்படி, இனியும் தேவனாக இருந்து இவருடைய ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் சுகையினங்களும் விலகி ஓடு இயேசுவின் நாமத்தினால். ஆணித்தரமான விசுவாசத்தையும் வைராக்கியத்தையும் கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் எங்களை அணுகாது. திங்களை 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 எனக்கு திங்களை, திங்களை திங்களை உனக்கு திங்களை, திங்களை திங்களை நமக்கு. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் எங்களை அணுகாது. மாரநாதா, ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும். மாரநாதா, ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும். மாரநாதா, ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வந்திருக்கிற உங்கள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் காணப்படுவதாக. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.